Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.4ல் தேர்டு சம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் equal to z minus z1 by z2 minus z1. ஸோ நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. நான் இதை x1 y1 z1 எடுத்துக்கிறேன், இதை x2 y2 z2 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா x மைனஸ் x1 வேல்யூ என்ன 6 by x2 வேல்யூ 8. ஸோ 8 minus 6 that is equal to y minus y1 வேல்யூ 7, y2 value என்ன 4 minus 7 that is equal to z minus z1 value 4 by z2 value 9 minus 4. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். x minus 6 by 2 equal to y minus 7 by minus 3 equal to z minus 4 by 5. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதை நான் டீக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ ஒன்றுக்கும் ஒரு தனித்தனி வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், இந்த டிவைடட் பை 2 இங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 2t மைனஸ் 6 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 6 ஆகும். இதே மாதிரி தான் வையும். y இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3 இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ மைனஸ் 3t, இந்த மைனஸ் 7 இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் 7 ஆகும். சிமிலராக z இஸ் ஈக்குவல் டு டிவிஷனில் இருக்க 5 மல்டிப்ளிகேஷனுக்கு மாறும், மைனஸில் இருக்க 4 ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இதுதான் XY Z-ஓட தனித்தனி வேல்யூஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இது XZ பிளேனை கட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ XZ பிளேனை கட் பண்ணும் போது அது வையோட வேல்யூ 0வாக இருக்கும். எப்போ அது XZ பிளேனை கட் பண்ணுதோ அப்போ நம்மளுக்கு வையோட வேல்யூ 0வாக இருக்கும். வையோட வேல்யூ என்ன மைனஸ் 3t ப்ளஸ் 7ஓட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா 3t இங்கிட்டு வரும். ஸோ 3t ஈக்குவல் டு 7ன்னு வரும். தென் டீயோட வேல்யூ 7/3. ஸோ இது எந்த பாயிண்டில் கட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு XYZ வேணும். ஸோ அந்த பாயிண்ட் என்ன x,y,z தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டீயோட வேல்யூவை நம்ம ஒன்றுக்கா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 7/3 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 into 7 அதாவது 14/3 ப்ளஸ் 6 வரும், அதாவது 32/3. ஸோ இங்கே வையோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா 5 into 7 அதாவது 35/3 ப்ளஸ் 4ன்னு வரும், 47/3ன்னு வரும். சிமிலராக இதே மாதிரி தான் நம்மளுக்கு YZ பிளேனையும் அது கட் பண்ணுது. ஸோ எப்போ அது YZ பிளேனை கட் பண்ணுதோ அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன 2t ப்ளஸ் 6 0வாக இருக்கும். அப்போ 2tயோட வேல்யூ என்ன மைனஸ் 6, டீயோட வேல்யூ 6/2 நம்மளுக்கு 3 வரும். ஸோ மைனஸ் 3. ஸோ இதை இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கான XYZ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ XYZ இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ நம்ம 0ன்னு சொல்லிட்டோம். இங்கே மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 3 3s are 9, 9 + 7 16 ஆகும். அப்புறம் இந்த மைனஸ் 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 15 + 4 -11 வரும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க.